ரூ. 50 இருந்ததுன்னா நிஃப்டியில், ஸ்மால் கேப்பில், கோல்டு, சில்வர் எல்லாத்துலேயுமே முதலீடு பண்ண முடியும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12-13% கொடுத்துருக்கு. கடந்த 10 வருஷமாக நீங்கள் முதலீடு பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா இந்த இடிஎஃப்பும் உங்களுக்கு அதே 12-13% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு 10 வருஷம் முதலீடு பண்ணுறீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சோ இந்த ஸ்மால் கேப் 250 இடிஎஃப் இந்த க்ரோவோடதும் அதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் போட்டால் ரொம்ப சேஃபாக அப்படின்னா சேஃப் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட்டோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ரூ. 10 ரூ. 9 இருக்கு, இதை நம்பலாமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இண்டெக்ஸ் ஏறுது, இடிஎஃப் ஏற போகுது. இண்டெக்ஸ் குறையுது, இடிஎஃப் வேல்யூ குறைய போகுது. அவ்வளோதான். ரூ. 10 இருந்தாலே உங்களால் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண முடியும். ரூ. 50 இருந்ததுன்னா நிஃப்டியில், ஸ்மால் கேப்பில், கோல்டு, சில்வர் எல்லாத்துலேயுமே முதலீடு பண்ண முடியும். ரூ. 150 இருந்ததுன்னா 5 இடிஎஃப்பும் சேர்த்து உங்களால் முதலீடு பண்ண முடியும். என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத கால் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இடிஎஃப் பற்றி பார்க்கலாம். இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் உங்களால் இன்வெஸ்டே பண்ண முடியாது. அது என்னன்னா டிமேட். ஸோ டிமேட் அக்கௌண்ட் நீங்க க்ரோலியோ, ஜீரோதாலியோ இல்லை எந்த டிமேட் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால இந்த மாதிரி இடிஎஃப்ல முதலீடு பண்ண முடியும். சரி, அது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் வந்து இருக்கு, சில பேர் டிமேட் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடே பண்ண முடியாதான்னு கேட்பாங்க. இடிஎஃப் முதலீடு பண்றதுக்கு மட்டும்தான் டிமேட் வேணும், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னா யூனிட்ஸா அலோகேட் ஆகும். அந்த யூனிட்ஸ் வந்து டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டே தான் பிரைஸ் கணிப்பாங்க. அது நெக்ஸ்ட் டே அந்த பிரைஸை வச்சு வாங்க முடியும். பட் இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் டெய்லி ட்ரேட் ஆகும். அதனால தான் டிமேட் கண்டிப்பா அவசியம். ஸ்டாக் மார்க்கெட்லயே ட்ரேட் ஆகும். ஸோ நான் சொல்ல போற இந்த 5 இடிஎஃப் இல்லாம எந்த இடிஎஃப் இருந்தாலும் டெய்லி உங்களால 9-9:15 ஆரம்பிச்சீங்கன்னா 3 மணி வரைக்கும் அப்பப்போ லைவ் மாறிட்டே இருக்கும். அந்த பிரைஸ்ல உங்களால இடிஎஃப் வாங்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல பை பண்றதுன்னா என்ன ஃபிக்ஸட் பிரைஸோ அதில் தான் வாங்குவீங்க. அது நாள் ஃபுல்லா மாறாது. எண்ட் ஆஃப் த டே பிரைஸ் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் டே தான் அந்த பிரைஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுதான் வந்து இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ். மற்றபடி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா அது எல்லாமே சேம் தான். இடிஎஃப்ல ஒரு அண்டர்லைங் இண்டெக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜீரோதா நிஃப்டி 50 இடிஎஃப். இந்த இடிஎஃப் பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை சேர்த்து வச்சு அதுக்குன்னு ஒரு பிரைஸ் அரைவ் பண்ணி அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 9.67 ₹10 வச்சுக்கோங்க. ₹10 தான் இருக்கு. ஸோ உங்களால ஒரு ₹10 இருந்ததுன்னா இப்பவே நீங்களும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட், அதாவது ஒரு இடிஎஃப் பை பண்ண முடியும். டிமேட்ல உங்ககிட்டயும் ஒன்று இப்பவே சேர்ந்துருக்கும். இப்பவே கூட நீங்க பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜீரோதா நிஃப்டி 50 இடிஎஃப் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை ட்ராக் பண்றது. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 12-13% கொடுத்துருக்கு. கடந்த 10 வருஷமா நீங்க முதலீடு பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா இந்த இடிஎஃப்பும் உங்களுக்கு அதே 12-13% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும். அந்த வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா க்ரோ நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இடிஎஃப். இது வந்து நிஃப்டி ஸ்மால் கேப்பை ட்ராக் பண்ற இண்டெக்ஸ். நிஃப்டி ஸ்மால் கேப்னா 250 கம்பெனி இருக்கும். அந்த இண்டெக்ஸ் மூவ் ஆகுதுன்னா இந்த க்ரோவோட ஸ்மால் கேப் 250 இடிஎஃப்பும் கண்டிப்பா மூவ் ஆகும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10.3 rupees, ₹10.50 இல்ல ₹11 இருந்தா இதையும் நீங்க வாங்க முடியும். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் மூவ்மெண்ட் ஆனா மட்டும்தான் மூவ் ஆகும். மற்றபடி மார்க்கெட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபால் ஆகுதுன்னா இந்த ஸ்மால் கேப் 250 இடிஎஃப்பும் ஃபால் ஆகும். ஸோ அதனால நீங்க கண்ணை மூடிட்டு 10 வருஷம் முதலீடு பண்றீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சோ இந்த ஸ்மால் கேப் 250 இடிஎஃப் இந்த க்ரோவோடதும் அதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ₹10-11 இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டாடா கோல்டு இடிஎஃப். இது ₹14-15 இருக்கு. இது மட்டும் என்ன இவ்வளவு கம்மியா இருக்குன்னா மத்த கோல்டு இடிஎஃப்லாம் பாத்தீங்கன்னா 1/100 ₹13,000 இருக்குன்னா அதோட 100 டைம்ஸ் டிவைட் பண்ணி வர காஸ்ட். பட் இது பாத்தீங்கன்னா 500 to 600 டைம்ஸ் டிவைட் பண்ணி வர காஸ்ட். அதனால இது வந்து ₹14-15 விக்குது. ஸோ என்ன டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர்? இப்போ நான் இதை வந்து நீங்க சொன்னா உங்களால ஈஸியா ஒரு ₹15 இருந்தா ஒரு கோல்டு இடிஎஃப் வாங்க முடியும். மில்லி கிராம்ல ரொம்ப குட்டி குட்டி யூனிட்ஸ். இதை வந்து நீங்க கோல்டு ஏறுச்சுன்னா இதுவும் ஏறதான் போகுது. என்கிட்ட ஒரு ₹15 இருக்கு, நான் வாங்கலாமான்னா ஒரு டீ விற்கிற காசுக்கு இது வந்து கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ டீ குடிக்கிறதுக்கு பதில் நீங்க வாங்கலாமான்னா தாராளமா வாங்க முடியும். ஸோ இதுவுமே ₹15. இதே மாதிரி டாடா சில்வர் இடிஎஃப் ₹22-23 இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கோல்டு ஏறிச்சுன்னா சில்வர் ஏறிச்சுன்னா இது ஏற போகுது, கோல்டு சில்வர் குறைஞ்சதுன்னா குறைய போகுது. ஸோ இப்போ நான் சொன்ன 4 இடிஎஃப்பும் பாத்தீங்கன்னா ₹10-11 இருந்து ₹20-22 ஒரு ₹50 இருந்ததுன்னா மாசத்துக்கு இந்த 4 யூனிட் நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கிட்டே இருக்கலாம். அண்ட் இது
எதுவுமே ரெக்கமெண்டேஷனா சொல்லல. இவ்ளோ கம்மி ரூபாய்க்கு உங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இன்னொன்னு இது இடிஎஃப்ன்றதுனால 1 யூனிட் 2 யூனிட்ல இருந்து உங்களால பை பண்ண முடியும். பட் இதுவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம்னா ரூ. 100 அப்படின்னு லிமிட் வச்சிருப்பாங்க. ரூ. 500 லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த லிமிட்ல நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா மட்டும் தான் பை பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபைனலா பாத்தீங்கன்னா HDFC நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF இது பாத்தீங்கன்னா ரூ. 73. இதுவும் ₹100 கம்மியா தான் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த 5ம் சேர்த்தீங்கன்னா ரூ. 150 கிட்ட வரும். இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டில 51வது கம்பெனில இருந்து 100வது கம்பெனி இந்த 50 கம்பெனியை தான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50. ஸோ இது எல்லாமே ஒரு இண்டெக்ஸை ட்ராக் பண்ணி வர்றதுனால அந்த இண்டெக்ஸ் மூவ் ஆச்சுன்னா இந்த ETFும் மூவ் ஆகும் அப்படின்றது தான் உண்மை. சரி இதெல்லாம் போட்டா ரொம்ப சேஃபா அப்படின்னா சேஃப் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட்டோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நீங்க வாட்ச் பண்ணி ஆகணும். நீங்க போட போற ETF மியூச்சுவல் ஃபண்ட்ன்றத விட ETF ஸ்பெசிஃபிக்காவே பேசிடலாம். ETFன்னும் போது அதுல ட்ராக்கிங் எரர்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ்ல ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குன்னா அதுக்கும் இந்த ETF மூவ்மெண்ட் இண்டெக்ஸ்ல நிஃப்டி 50ல திடீர்னு 6 மாசம் கழிச்சு ஒரு கம்பெனியை மாத்துறாங்கன்னும் போது இந்த ETF அந்த கேப்ல கரெக்டா அதே மாதிரி மாத்தி ஆகணும். அவங்களால மாத்த முடியல, பணம் டிப்ளாய் பண்றதுக்கு டைம் ஆகுது, இல்ல விற்கிறதுக்கு டைம் ஆகுதுன்னா ஒரு எரர் வரும். அதுதான் ட்ராக்கிங் எரர். இந்த கேப் தான் வந்து ட்ராக்கிங் டிஃபரன்ஸ்னு சொல்றாங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு நாளா 1 இயர் 3 இயர்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது அவங்க கொடுக்குற ட்ராக்கிங் எரர் வந்து less than 0.10 less than 0.20 இருக்கணும். இதை விட ஜாஸ்தியா போயிட்டே இருக்குன்னா அந்த ETF அவாய்ட் பண்றது நல்லது. இப்ப நான் சொன்ன ETFs முக்காவாசி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல ஆரம்பிச்சது. அண்ட் இது எல்லாமே வந்து கம்மி ரூபாயில ₹10 ₹20 இருக்கிறதுக்கான ரீசனும் பாத்தீங்கன்னா ரீசன்ட் லான்ச் as well as புதுசா லான்ச் ஆனதுனால இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து மிகப்பெரிய கம்பெனிஸ் மிகப்பெரிய ETFs கம்பெனிஸ்ல மிகப்பெரிய ETF ஆன நிஃப்டி 50 இண்டெக்ஸா இருக்கலாம், சென்செக்ஸா இருக்கலாம், இதெல்லாம் பல வருஷமா இருக்கும். அதுல முதலீடு பண்ணுவாங்க. இதுல வராததுக்கான ரீசன் புதுசா வந்திருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட முதலீடுகள் மட்டும் இருக்கிறதுனால தான் இந்த பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. மத்தபடி இது கம்மியா இருக்கு சீப்லாம் கிடையாது. இது வந்து கண்டிப்பா அந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுது. ஸோ செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆம்பியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ETFக்கும் பொருந்தும். ஸோ அதனால தைரியமா நீங்களும் பை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். அண்ட் இன்னொன்னு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ETF மக்கள் போறதுக்கான முக்கியமான ரீசன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ இதுவே வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு தனியா இருக்கு. அதுவுமே வந்து இந்த மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸோ ட்ராக் பண்றது தான். அதை கம்பேர் பண்ணும்போது ETF வந்து இன்னுமே கம்மி. ஸோ அதனால அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.20 இல்ல 0.25% கம்மியா இருக்கான்னு பாருங்க. அப்போ இது தாராளமா சூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ETFல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது. ஃபைனலா லிக்விடிட்டி. இது எவ்வளோ ட்ரேட் ஆகுது, எத்தனை பேர் பை அண்ட் செல் பண்றாங்க. இது இண்டெக்ஸ்ன்றதுனால நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய இந்த மாதிரி ETF புதுசா லான்ச் ஆனதுல இருக்கிறதுனால டெய்லி ட்ரேடிங் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலேயே லிக்விடிட்டி ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் பிரீமியம் டு டிஸ்கவுண்ட். கோல்ட் அண்ட் சில்வர் ETFலாம் பாத்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறமா பட் ஆனா ETF பிரைஸ் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அப்போ அதை மேனேஜ் பண்றது அந்தந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு போன 6 மந்த்ஸ்ல. இதே வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் அப்ளை ஆகும். நிஃப்டி 50 இல்ல நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF இது எல்லாத்துக்கும். அப்ப அந்த பிரீமியம் டு டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. நீங்க பை பண்ற பிரைஸ்க்கும் உங்களுக்கு அலோகேட் ஆகிற பிரைஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்டரா நீங்க பாத்துக்கலாம். பட் இதெல்லாம் நான் லாங் டர்ம்க்கு தான் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொன்ன விஷயத்துல ரொம்பவே யோசிக்காம நீங்க பை பண்ணலாம். இது எல்லாமே ஒரு ப்ராப்பரான முதலீடு தான். ₹10 ₹9 இருக்கே இதை நம்பலாமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இண்டெக்ஸ் ஏறுது, ETF ஏற போகுது. இண்டெக்ஸ் குறையுது, ETF வேல்யூ குறைய போகுது. அவ்வளவுதான். ஸோ இந்த 5 ETFையும் நீங்க மறுபடியும் பாருங்க. நீங்க ப்ராப்பரா ETFல முதலீடு பண்ணனா இந்த ஃபண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா பிரைஸ் கம்மியா இருக்குன்றதுக்காக இது ஷேர் பண்றேன். மற்றபடி இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சரியான கைடன்ஸோட பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. எவ்ரி மந்த் மியூச்சுவல் ஃபண்ட் மாஸ்டர் கிளாஸ் ரன் பண்றேன். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்கன்னா உடனே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ETF பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணட்டும். தேங்க்யூ.